Babu Vijay and the entire team a very best of luck. And ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்டை. இன்ஃபேக்ட் இட் இஸ் a dream project for him. I wish all of you to support this project and make it a grand success. Thank you. நல்ல மனுஷன். ஒரு சில வார்த்தையோடு போயிட்டார். பரவாயில்ல, சொன்னதை செய்யக்கூடியவர் என்பது எனக்கு தெரியும். அடுத்ததாக நம்முடைய திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் கிரீஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தெரியுங்க, நிறைய மைக் பார்த்துருக்கேன். ஓகே, சசி சார், ஹாப்பி டு மீட் யூ ஹியர். உங்கள் பெரிய ஃபேன். உங்கள் எல்லா படங்கள்லேயும் இருக்கிற அந்த எமோஷ்னல் கனெக்ட் அது வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண மாதிரி என்னையும் ரொம்ப டச் பண்ணியிருக்கு. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட் ஃபிலிம் வித் விஜய் ஆண்டனி சார். அவர் ப்ரீவியஸ் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறப்போ உங்களை பற்றி அவ்வளோ சொல்லுவார், கொலை ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைமில். ஸோ ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். அண்ட் முருகதாஸ் சார், நீங்கள் கொடுக்காத இம்பேக்ட் இல்லை, தமிழ்நாடே ஆடி போயிருக்கு உங்களால் தான் இன்றைக்கி. அதுக்கு விதை நீங்கள் போட்டது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வெரி ஹாப்பி டு see you here சார். எல்லா விதத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அண்ட் ஜெய் ப்ரோ, வெரி வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ இன் திஸ் ஃபிலிம். உங்கள் மியூசிக் நாலேஜ் பற்றி ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லும். அவர் வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக, மியூசிக் ரிலேட்டடாக மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். இந்த இது எப்படி பண்ணீங்க, அது எப்படி பண்ணீங்க, இது இப்படி பண்ணலாமா அப்படின்ற சஜஷன்ஸும் சூப்பராக கொடுப்பாரு. வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ ஆன் திஸ் ப்ரோ. உங்களுக்கு செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி மீனாட்சி, யூ ஆர் வண்டர்ஃபுல் இன் த ஃபிலிம். அண்ட் ரிச்சர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் ஒர்க். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. அது நான் ஃபுட்டேஜ் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சா வந்து ரிச்சர்ட் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதை அவர் சொல்லலை, யாருமே சொல்ல. அதான் சர்ப்ரைஸ் கேமியோ இந்த படத்துக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹேவ் ஐ ஃபர்காட், அஃப்கோர்ஸ் டார்லிங் எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமாக தெரியும். அட்லி டீமில் இருக்கிற ஒரு நண்பர், அவர் மூலமாக தெரியும். ரொம்ப டேலண்டடான எடிட்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ப்ரோ. இன்னும் நிறையா படங்கள் நீங்கள் பண்ணணும். ஃபைனலி த டைரக்டர் பாபு விஜய், அவரை பற்றி சொல்லணுன்னா அவர் ஒரு 2 முக்கியமான விஷயந்தான். ரொம்ப ஃபாஸ்ட் டெசிஷன் மேக்கர் அவர். ஏன்னா அவரோட ப்ரீவியஸ் பேக்ரவுண்ட் பிஸ்னஸ் பேக்ரவுண்டாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல, இதுதான் நான் ஃபஸ்ட்டு வியன்னேன். எந்த டைரக்டராக இருந்தாலும், நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண நிறையா டைரக்டர்ஸ், அவங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, டெசிஷன் எடுக்க ரொம்ப டைம் எடுப்பாங்க. 4 பேர் சொன்னால் அவங்க மைண்டை மாற்றிப்பாங்க. இவர் கிடையவே கிடையாது. அவர் முடிவு பண்ணது தான். அதை வந்து யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, அவரே நினச்சாலும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் மேக்கர். அது என்ன ஆகும்னா டெக்னீஷியன்ஸோட வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக்கிரும். நான் இந்த டியூன் கொடுத்தா இல்லை, அதுக்கு மேலே வந்து மறுபேச்சே கிடையாது. கரெக்டான டியூன் கொடுத்துட்டேன்னா இதுதான், அதுக்கு மேலே அதை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஒர்க் பண்ணுற ஒரு டைரக்டர்ஸ் நிறையா கிடச்சா எங்கள் வேலை ரொம்ப ஈஸியாகும். அதெல்லாம் தாண்டி ரொம்ப நல்ல மியூசிக் டேஸ்ட் அவருக்கு. அவர் கேட்டு ரசித்து என்ஜாய் பண்ண மியூசிக்காக இந்த படத்தில் பண்ணோன்னு நம்பி வந்தார். ஃபஸ்ட்டு நரேஷன்லேருந்து, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுலேருந்து, அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வர்றது ஈஸி இல்லை. அதையும் படத்துலேயே பண்ணியிருக்காரு. இது வந்து நான் என்ன சொல்கிறதுனே தெரில ஆக்சுவலாக. இது அந்த அது அவரே சொல்லுவார் அந்த கதையை. ஆனால் வந்து ஒரு இமாலய டாஸ்க், அதை வந்து இவ்வளோ அசாத்தியமாக பண்ணியிருக்காரு. நிறையா சேலஞ்சஸ் இருந்தது அலாங் த வே. எவ்ரி டைம் ஏதாவது ஒரு சேலஞ்ச் வர்றப்ப ஃபோன் பண்ணுவார். பிரதர் அப்படின்னு குரல் லைட்டாக இறங்கிச்சுன்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். பிரதர் அப்படின்னு குரல் இருந்துச்சுன்னா ஏதோ நல்ல நியூஸ் நடக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான ஒரு எல்லா தரங்கள்களையும் தாண்டி ஒரு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த படம் வருது. May 15th எல்லோரும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.